மகாராஜா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆஹா பாம்பாக மாட்டுது. அந்த இளவரசை கடிச்சிட்டு அந்த புத்துக்குள்ள போகுது. உள்ள போய் பூந்துச்சு. ஆனா மாறத மூச்சு இல்ல. இத போய் அவங்க தாய் தகவலுக்கு சொல்லணும். ஆகட்டும் போலாமா? என் மகனோட உங்களை விட்டுட்டு அரண்மனையில இருந்தேன். ஏன் இன்னும் ஒரு மாதிரியா சொர்க்கம் வந்திருக்கானே? என்ன காரணம்? நீ தனித்து வந்திருக்க. மகனை காணுமே. நாங்க காட்டுக்கு வேட்டை போக நேரத்துல அவரு வேட்டையாடிட்டு அங்க ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தை அறியாமலே புத்தாங்க இருந்தது. அந்த ஆலமரத்தை அறியாமலே செத்த நேரம் உறங்கிட்டு மீண்டும் போகலாமே அப்படி கலைப்பாடுவதற்கு வருவது. அப்படி இருக்கும் நேரத்துல ஒரு பாம்பாகப்பட்டது இளவரசை கடிச்சிட்டு அந்த பாம்பு சென்று விட்டது. அப்ப இளவரசி இறந்து விட்டாரு. எப்படி இறந்துட்டாரு? பாம்பு ஐயா ஐயோ ஐயோ மகனே பட்டணத்திற்கு ஒரே ஒரு பிள்ளையாச்சு. நீண்ட காலமாக தவம் இருந்து சிவபெருமான் அருளால கிடைத்த ஒரே ஒரு பிள்ளையாச்சு. 16 வயதிலே நாட்டை மணிமுடி சூட்டி குடிமக்கள் குறையை தீர்ப்பதற்காக மகன் போகின்றான். அப்படி என்று நான் நிம்மதியாக அரண்மனையில் இருந்தேனே. மகன் இருக்கின்றான். நாட்டு மக்கள் குடிமக்களுக்கு குறை இல்லாமல் பார்த்துக் கொள்வார். நமக்கு குறையில்லை என்ற ஆனந்த சந்தோஷத்தோடு இருந்தேனே. இப்படி அல்பாயுதிலே போய்விட்டானே. அரகரா கைலை நாதா காலகண்ட திருநேத்திரா இதுவும் உன் திரு விளையாடுதானா ஐயா? ஒரு பிள்ளையை கொடுத்து அவரை கொடுத்து இப்படி பாதியிலே பறித்துக் கொண்டாயே ஐயா. பரமேசா, இது என்ன சோதனை? நான் என்ன செய்வேன்? என் பிள்ளை இறந்து விட்டானே. கானகத்தில் அரவம் தீண்டி என் பிள்ளை இறந்து விட்டான். ஆனால் இங்கு புலம்பி அழுது இருந்தால் ஒன்றும் ஆகாது. நேரா கானகத்துக்கு சென்று மகளை பார்க்க வேண்டும். அதனால் கண்ணே நம் பிள்ளை எங்க இருக்கிறான் என்று தெரியவில்லை. கானகத்துக்கு வேட்டையாட சென்ற மகள் இப்படி இப்படி பணமாவான் என்று எதிர்பார்க்கவில்லையே. ஐயோ கண்ணே, இப்படி நான் தனிமையில் புலம்பிக் கொண்டிருந்தால் நம் மகன் முகத்தை கூட பார்க்க முடியாது. நேரா கானகம் சென்று நம் பிள்ளை எங்க இருக்கின்றானோ
அதனால் கானகத்திற்கு போக வேண்டும். அந்த காடு மாலை தன்னை தேடிய காடு மாலை தன்னை ஐயோ ஐயோ எனக்கு பிற்பாடு இந்த நகரை ஆழ்வாய் என்று எண்ணி இருந்தேனே மகனே அட நீ இருப்பாய் என்ற ஐயோ நான் நீ இருந்த பாவி அட என் மகனே இந்த கனகவாபுரி பட்டணத்திற்கு அழகான ஒரு ஆண் வாரிசு வந்து விட்டாய் என்று ஆனந்த சந்தோஷத்தை கொண்டிருந்தேனே. என் எண்ணத்தில் மண்ணை கலந்து விட்டாயே மகனே, என் பூரிப்பில் புழுதி கலந்து விட்டாயடா கண்மணி. உலகத்திலே ஒரு பிள்ளை இறந்து ஒரு தகப்பன் உயிரோடு வாழ்வது இதை விட கொடுமை ஒரு தண்டனை உண்டா? என் மகன் பிறந்து விட்டான், பிற்காலத்திலே நான் இறந்து விட்டால் மகனே நீ எனக்கு கொல்லி வைப்பா. நான் என்று இருந்தேன் நாம் இறந்து விட்டால் தாய் தந்தையருக்கு ஈம கைங்கரியங்கள் செய்வானே என்று பிள்ளை எனக்கு கொல்லி வைப்பான் என்று இருந்தேனே. இந்த பிள்ளைக்கு நான் கொல்லி வைக்கக்கூடிய பாவி ஆகிவிட்டேனே. ஐயோ பரமேசா, இதுவும் உன் திருவிளையால் தானா? ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் கண்ணே? ஐயோ மகனே, உன்னை எல்லாம் எப்படியெல்லாம் பெற்றெடுத்து எப்படி வளர்ந்தா என் கட்டி மகனே. உன்னை எப்படி பெற்றெடுத்து தெரியுமா கட்டி? நான் மாறல ஐயா யாரை கட்டி மகனே ஐயோ படி மேலே நடமலைக்கு ஐயா யாரை கட்டி
தோளிலையா வளர்ந்த கிளி கட்டே இங்க தோப்பானா மேலவிட்டு நீங்க தோப்பானா கட்டே உன்னை மடிமே மாறிலையே என கட்டி மடி மேல நடப்பழக்கி இத தோளிலையே என கட்டி என் தொடை மேல நடப்பழக்கி உன்னை ஒன்னே கண்ணே கிரடி இப்படி இந்த முக்கன் படத்தை சிவனாலே உன்னை எப்படி எல்லாம் பெற்ற இடத்துல எச்செல்லாம் கண்ணே மகனே உன்னை பெத்த தாய் தந்தையர் வந்திருக்க கண்ணு முழிச்சு பாருடா என் மகனே குருவியா கத்தி புலம்பரமே அந்த கன்றை பிரிந்த தாயோ ஐயோ அது கதறி அழுவதை போ என் மகனே இந்த தேசத்து இளவரசன் என்று ஒரு தாய் பசுவாகப்பட்டது கன்றை பிரிந்தால் எப்படி கதறி அழுமோ அப்படி உன்னை கூவி கூவி அழைக்கின்றோமே கண்ணே உன்னைக்கு கேட்கவில்லையடா எங்களுக்காக வந்து பிள்ளையாக பிறந்து இப்படி பாதியிலே இறந்து விட்டாயே என் செல்வமே நீ இருந்து நான் இறப்பதற்கு உயிரோடு வாழ்கின்றேனே இந்த உயிரை என்னை பிடித்திருக்க கூடாது அந்த பாவி அமல் என் பிள்ளையை கொன்று விட்டாரே ஐயோ சிவனே நீண்ட நாளாகவே பிள்ளை பாக்கியம் இல்லாம அந்த முக்கன் படத்தை சிவபெருமான் அருளாலே ஒன்னே கண்டைகிட ஒன்னே பெற்றெடுத்தாரு என் மகனே மட்ட மாமா ராமா அது மயிலாடியா நண்டவானா இந்த மயிலடிய நந்தவனமாச்சி கட்டி ஐயா மகாராஜா ஐயா இப்படி ஐயா ஒண்ணு நாளைக்கு ஐயா மந்திரிமார்களே நம்ம நாட்டுக்கு ஐயர் கூப்பிடுங்க அதனால் இந்த பிரேதத்தை இங்கிருந்து சுமந்து கொண்டு நேரா நம் நாட்டிலே கொண்டு போய் வைத்து அங்கே தகனம் செய்ய வேண்டும் இந்த பொதுமக்கள் பார்வைக்கு வயதான காலத்திலே எங்களை தூக்கி அடக்கம் செய்வான் என்று இருந்தேனே இந்த பாவி செய்த பாவம் என் பிள்ளையை சுமந்து நான் அடக்கம் செய்ய வேண்டுமா சிவபெருமானே ஐயா காலகண்ட திருநேத்திரா உன்னுடைய திருவிளையாடலாம் ஆகட்டும் என் விதி இப்படி ஆகிவிட்டது மந்திரிமார்களே என் மகனாகிய உடலை இங்கிருந்து சுமந்து கனகபுரி பட்டணம் செல்ல வேண்டும் அப்படியே தூக்குங்க போகலாம் ஆகட்டும் அப்பா மந்திரிமார்களே என் மகன் இறந்து விட்டார் இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை எனக்கு மூத்த பிள்ளை இளைய பிள்ளை எல்லாம் இவன் ஆனால் இவனை தகனம் செய்ய வேண்டும் இவன் இறந்த நேரம் எப்படி இருக்கிறது இறந்த பிள்ளை இறந்து விட்டான் இந்த நாட்டு மக்களுக்கு எது ஒரு தீங்கு வரக்கூடாது
அதனால் இவன் இறந்த நேரம் சரியாக இருக்கிறதா? எப்பொழுது தகனம் செய்ய உகந்த நேரம்? நம் நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த புரோகிதர் ஐயரை அழைத்து அதுக்குண்டான நேர காலங்களை குறித்து பார்க்க வேண்டும். நான் அடுத்ததாக அது சீக்கிரமாக திருவண்ணாமலை கோபுரம் அம்மா பேச்சு விடாத, எங்க ஆத்த தாங்க மாட்டாங்க. இந்த கைய காட்டினா பத்தி எரிஞ்சு போயிடுவான். அக்கினி ரேக ஓடுது. அதுலயா அக்கினி ரேக ஓடுது? அது கொஞ்சம் கொடுக்குறியா? எதுக்கு எதுக்கு சுட்டு பிடிச்சு வந்துடுறேன். கிடைக்கல. ஏற்கனவே உனக்கு காது நொல்ல, காது செவிடா, செவிடு செவிடு காது நொல்ல. நான் தான், அதாவது நரசிம்மயர். நரசிம்மயர். ஆமா. அதனால நாட்டு ஆண்டவர்களுடைய ராஜா இருக்கிறார். ஆமா இல்லையா? ராஜாவுக்கு வருங்காலம் செல்காலம் என்ன காலம் நடக்குது அதெல்லாம் அறிந்து சொல்ல முடியும். நாட்டுல நீதான் சொல்ற. அதனால இன்னைக்கு என்ன தெரியல, என்ன ஐயர் வந்துட்டாலும் அவட்ட சொல்லி போடு. சொல்லி போடுறேன். மந்திரி பாருங்க, நாட்டை தேடி. ஆமா, ஐயர் வந்துட்டாரா? நரசிம்மய்யர் வந்து விட்டாரா? ஐயா ஐயரே, ஐயா 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 வணக்கம். நல்லா இருந்துக்கோ ஐயா. ஐயரே உட்காருங்க. ஐயா எங்களை நல்லா இந்த முகம் வாட்டாமா முகமானது பாடி வதங்கிறது காரணம் ஏது? ரெண்டு பேரும் சொந்த மாதிரி என்ன காரணம் ஏது? எப்படி சொல்றதுன்னு உனக்கு புரியல. என் தந்தை எனக்கு மணிமுடி சூட்ட காலமாக இந்த அரண்மனை ஜோதிடர் நீங்கள் தான். ஆமா. என் மகன் பிறந்ததற்கு ஜாதகம் எழுதிய புண்ணியவானன் நீங்கள் தான். நான் தான். மகனுக்கு 16 வயதிலே பட்டாபிஷேகத்தை சுட்டி இந்த கனகமாபுரி பட்டணத்தை செங்கோல் அவன் கருத்திலே கொடுத்து இல்லறத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். குடிமடைகள் எல்லாம் ஓடி வந்து பயிர் பட்சிகள் எல்லாம் காட்டு மிருகங்கள் அதம் செய்கிறது என்று முறையிட்டார்கள். குடிமக்கள் குறை தீர்ப்பதற்காக என் மகன் கானகத்திற்கு சென்றார். அடர்ந்த வனத்திலே அரவம் தீண்டி என் மகன் இறந்து விட்டார். மகன் இறந்து போயிட்டானா? எங்களுக்கு இருந்த ஒரே பிள்ளை முத்திராஜன் அநியாயமாக கானகத்திலே அரவம் தீண்டி அனாதையாக இறந்து விட்டான். ஐயா, மகன் முத்துராஜன் இறந்து போயிட்டானா? இறந்து விட்டான் ஐயா. அந்த சடலத்தை பிரேதத்தை சுமந்து வந்து கனகமாபுரி பட்டணத்து அரண்மனையின் வாயிற்படியில் அமர்த்திருக்கின்றோம். ஆனால் அவனை எப்பொழுது தகனம் செய்வது? இறந்த நேரம், உயிர் விட்ட நேரம் நல்ல நேரமா தீய நேரமா? இந்த குடிமக்கள் எல்லாரும் சேமமா இருப்பார்களா? ஐயா, அப்படி என்று பார்த்து நேர காலங்களை வகுத்து கொடுக்க வேண்டும். இந்த நாட்டை குறையில்லாத ஆட்டு புரிவாண்டி எண்ணி இருந்தோம். இறந்து விட்டார். நமக்கு பிற்பாடு மணிமுடி சுட்ட பிள்ளை வந்து விட்டான் என்று மனப்பொறிப்பு கொண்டிருந்தேன். ஐயா, உண்மைதான். அந்த எண்ணம் எனக்கு ஈடேறவில்லையே. ஐயோ, என் எண்ணம் ஈடேறவில்லை சுவாமி, என் எண்ணம் ஈடேறவில்லை. நாங்கள் அனாதையாக நிற்கதியாக நிற்கின்றோம். ஐயா, இந்த நாட்டு குடிமக்கள் சேமத்திற்காக பார்க்கின்றோம். உடலை தகனம் செய்யாமல் வைத்திருக்கின்றேன். அந்த உடலை தகனம் செய்வதற்கு நல்ல நேரத்தை பார்த்து குறித்து கொடுங்கள். ஐயா ஐயா,
ஐயா சுவாமி உனது மகனை ஆ. தகவல் செய்ய முடியாது. ஐயோ ஐயா இந்த கெடுமதி ஐயோ அடக்கம் செய்ய முடியாது, தகனம் செய்ய முடியாது, அப்படின்னு கீழே தூக்கி எரிக்க முடியாது, எரிக்க முடியாது. அப்படி இருந்தால் நான் என்ன செய்வது? இப்படியும் ஒரு கொடுமையா? பிள்ளை இறந்து விட்டான், இறந்த பிள்ளையை தகனம் செய்வதற்கு முடியாது என்று சொல்றீங்களே, என்ன காரணம் சுவாமி? என் மகனை பார்த்தால் இந்த உடல் இந்த பூமியில இருக்க முடியாது, புதைக்க முடியாது சொல்றீங்களே, அதற்கு என்ன காரணம்? நாங்க எங்கிருந்து என்ன செய்வது? அது என்ன காரணம் என்றா, எப்படி அவனை எரிக்க வேண்டுமானா புதைக்க வேண்டுமானாலும் ஆமா, ஆனா ஒரு விண்ணப்பம் உண்டு. எப்படி? அது என்னவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்தால் எரிக்கலாம். ஐயோ பொண்ணு கொடுப்பானயா? பொண்ணு கொடுக்க மாட்டேங்களா? நட்டதெல்லாம் பயிர் ஆவாது, செத்ததெல்லாம் புள்ளி ஆவாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவனுக்கு திருமணம் செய்து ஆகணும். உயிரோட ஒரு ஆட்டக்காரன் தேடி தேடி பாரு, பொண்ணு கிடைக்கலாம், செத்துட்டு போய் பொண்ணு பாக்குறேன்றா. யாரு பொண்ணு கொடுப்பாங்க? ஐயா ஐயா மணிமுடி சூட்டி 3 நாளிலே 3 தினத்திலே இறந்து விட்டான் பிள்ளை. ஆனால் திருமணம் செய்யக்கூடிய பருவம். ஒரு கன்னி பையனுக்கு கண்ணி கிடைக்காமல் அவனுக்கு திருமணம் செய்யாமல் கண்ணு கேட்கறது வேற, பெண்ணு பார்த்து திருமணம் செய்வது வேற. ஆமா ஆமா, அப்படி திருமணம் செய்யாமல் பெண்ணை பார்த்து திருமணம் செய்தே ஆகணும். அப்படி திருமணம் செய்யாத நீ எடுத்து விட்டா நாடு, நம்ம நாடு அழிந்து போயிடும். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை மேல் சோதனையா? ஐயோ குடிமக்களுக்கு எந்த குறைபாடு வந்து நேரும். ஐயோ கடவுளே, ஈசா நாடு அழிந்து போயிடும். பரமேசா, மகன் செத்து விட்டார், மகனை அடக்கம் செய்யலாம் என்றால் நாட்டுக்கே அழிவு என்று தெரிவிக்கின்றார். ஆமா, ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்தாதான் அவனுக்கு அடக்கலம் பண்ணலாம். மந்திரிமார்களே, இறந்து விட்ட பிரேதத்துக்கு யார் பெண் தருவார்? எப்படி பெண் தேடுவது? கொடுப்பார். அது எப்படி? எங்கிறான் அயல்நாடு சென்று அதான் விளமாதல் கொண்டு வந்து பொருள் இல்லையா? அதான பணத்துக்கு பஞ்சம் என்பது கிடையாது. அதான் பணம் இல்லையா, பொருள் இல்லையா? அதனால ஒரு பெண்ணை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து கிரயத்துக்கு வாங்கி வந்து ஆமா திருமணத்தை செய்து சம்பிரதாயத்தை முடித்து அந்த சம்பிரதாயத்துல முடித்த அப்புறம் தான் அவனை எரிக்கலாம் இல்ல புதைக்கலாம். அப்படியானால் மந்திரிமார்களே, பெண்ணு கொண்டு வந்து திருமணம் செய்து ஆகணும், செய்தே தீர வேண்டும். ஆமா, அப்படியானால் நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு வரக்கூடாது. ஐயர் தெரிவித்தது போல் நாம் திருமணம் செய்யாமல் பிள்ளை அடக்கம் செய்தால் நாட்டு குடிமக்களுக்கு ஏதேனும் தீங்கு வந்துவிடும். எனக்கு வந்த சோதனை என்னோடு போகட்டும், எனக்கு வந்த வேதனை என் மனதோடு வேகட்டும். குடிமக்களுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. கொண்டு வந்து திருமணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அந்த திருமணத்துக்கு நானே வருகிறேன், தாலி எடுத்து சாமி உங்களுக்கு ஆள் அனுப்புகிறேன். நீங்க வந்து முன்னின்று நடத்த வேண்டும். மந்திரிமார்களே, இங்க வாருங்க. ஏன்னா நாட்டு குடிமக்களுடைய சமமே நமக்கு முக்கியம். இந்த பிரேதத்தை பத்திரப்படுத்தி விட்டு, ஏன்னா எப்போதும் பிரேதம் கிடைக்கூடாது, அதனால் இதை பத்திரப்படுத்தி விட்டு நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று
மூட்டை மூட்டையாக பொக்கித்த கலையத்தை துறந்து எவ்வளவு பொன்பொருள் வேண்டுமோ அளவில்லாமல் மலமலையாக கொண்டு போய் யாராயிலும் விளையாண்மையில் வறுமையில் அது விலைமாதர்கள் இருப்பார் அவர்களை விலை கொடுத்து வாங்கி வாருங்கள் நம் மகனுக்கு திருமணத்தை முடித்து அந்த விலை மாதையே இந்த நாட்டுக்கு பட்டத்து அரசியாக்கலாம் மகன் போனாலும் போகட்டும் மகன் அந்த திருமணம் செய்ய ஒத்துக்கிறார் அந்த பெண்மணியை இந்த நாட்டுக்கு அரசியாக்கலாம் நாட்டுக்கு பேரரசி ஆக்கலாம் அதனால் மன்னன் தெரிவித்த கட்டளை அப்படி என்று நீங்கள் எவ்வளவு பொன்பொருள் கொண்டு போய் ஒரு பெண்ணை தேடி கண்டுபிடித்து வாருங்கள் இதுவே இந்த அரச கட்டளை போயிட்டு வாப்போ இந்த பொண்ணு கவுல அடிக்கும் போது கல்யாணம் கிடையாது இருக்கும் இப்படியாக நாட்டு அரசு எப்படி தண்டா போட வேண்டும் இந்த நாட்டு குடபூசன மன்னன் இறந்து விட்டார் என்று தண்டோரா அடிக்க கூடாது குடபூசன மன்னனுக்கு திருமணம் ஆமா ஒரே ஒரு பிள்ளை அவர்தான் முத்திராஜன் முத்திராஜனை திருமணம் செய்பவர்களுக்கு அளவில்லாமல் மலமலையாக பொன் தரப்படும் இந்த நாட்டுக்கு பட்டத்தை அரசியாக்கப்படும் அதனால் பொதுமக்கள் அறிவிக்க வேண்டியது இதுவே இது அரசு கட்டளை தண்டராபாடி இருக்கு அந்த நேரத்து கணிதால் தாண்டர் கூட அல்ல கணிதால் தாண்டர் கூட இதோ ராமலிங்கம் காத்தோடு